ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில இப்போ அரசல் புரசலா பேசப்படுகிற ரொம்ப பரபரப்பா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவின் அமைப்பு செயலாளர் அன்வன் ராஜா எழுப்பிய ஒரு சில கருத்துக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. இங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதிமுக என்ன சொல்லுது? நாங்க தனித்து தான் ஆட்சி அமைப்போம், எங்களுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு சொல்லுது. பாஜக என்ன சொன்னாங்க? இங்க கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவரு தெளிவுபடுத்துறாரு. அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க நான் வந்து கூட்டணி ஆட்சிலாம் சொல்ல மாட்டேங்கன்னா, இது வந்து பாஜக ஆட்சினா, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லைண்ணா. இங்க அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அது பாஜக ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் பாஜக ஆட்சி தான். சோ நான் ஒட்டு மொத்தமா என்ன சொல்லுவேன்னா, பாஜக ஆட்சி தான் சொல்லுவேன். இதை வந்து நான் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டார். அண்ணாமலை சொல்லிட்ட பிறகு அமித்ஷா அவர்கள் பல முறை சொல்லிட்டாரு. மதுரைக்கு வந்துட்ட பொருளா தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருபடி மேல போயிட்டு என்ன சொன்னாருன்னா, முதல்வர் வேட்பாளர் அதிமுக இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு. இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லின்னு வந்த காலம் போயிட்டு இப்ப அதிமுக இருந்து ஒருத்தர் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க வந்து எல்லாருமே பேசப்பட்ட பாஜக தரப்புல இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் என்னவோ அவர்தான், ஆனா அமைச்சரவையில பாஜக இருக்கும், ஆட்சி என்னவோ பாஜக தான் அப்படின்ற மாதிரி தான் பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. இப்படி அரசல் புரசலா பேசப்பட்டது. இங்க வந்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. இங்க அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குது, நாங்க தான் ஆட்சி புரியிறோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்படி பரபரப்பா ரொம்ப குழப்பமா போயிருந்த நிலைமையில அதிமுகவின் அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா என்ன சொல்றாருன்னா, இங்க தமிழ்நாட்டுல பாஜக ஒருபோதும் காலுன்ற முடியாது, அந்த கனவை தகர்த்தெடிப்போம் அதிமுக அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. சோ அதிமுகவுடைய கனவு இங்க பலிக்காது. இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஒப்பந்தம் மட்டும்தான். நாளைக்கு பின்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து என்ன பண்றோம், நாங்க கூட்டணின்னு சொல்றோம், ஆனா நாளைக்கே எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சிரோம்னா நாங்க பாஜக கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு தான் ஒரு ஓப்பனா சொல்றாரு. ஏன்னா ஒப்பந்தம் அப்படின்னா ஒப்பந்தம் எப்ப தோணாலும் கேன்சல் பண்ணலாம், இதுதான் கூட்டணி அப்படின்னு, இதுதான் நிரந்தரம் அப்படின்லாம் இல்ல. நாங்க வின் பண்ணிட்டோம்னா, மெஜாரிட்டியோட வின் பண்ணிட்டோம்னா இந்த ஒப்பந்தத்தை எப்போ வேணாலும் நாங்க கிழிச்சு போடுவோம், வாபஸ் வாங்கிப்போம் அப்படின்னு தான் அன்வர் ராஜா சொன்ன கருத்து ரொம்ப அரசல் புரசலா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பாஜக எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல காலை ஊன்றணும்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. ஆனா இங்க அன்வர் ராஜா என்ன சொல்றாருன்னா, பாஜகவுடைய கனவு இங்க பலிக்கவே பலிக்காது, தமிழ்நாட்டுல அவங்க கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பாஜகவுடைய கனவு இங்க செயல்படாது, அதுக்கு அதிமுக ஒருபோதும் உறுதுணையா போகாது. ஏன்னா இந்த ஒப்பந்தத்தை நாங்க எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணிடுவோம். ஒருவேளை இப்போ பாஜக தயவுனால இவங்க மெஜாரிட்டியில வின் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக மெஜாரிட்டியில வின் பண்ணிருச்சுன்னா நாளைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா பாஜகவுடைய ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டு உங்களுக்கு எங்களுக்கு ஒட்டு இல்ல உறவு இல்லை போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திடுவாங்க. ஆனா இங்கதான் பாஜக சூப்பரா பிளான் போடுறாங்க, மெஜாரிட்டியில இவங்களை வின் பண்ண விடவே கூடாது. ஏன்னா மெஜாரிட்டியில வின் பண்ணினா நீங்க என்ன மாதிரி ஜித்து வேலை காட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓபிஎஸ் உங்களை சேர்த்து வச்சோம், 4 வருஷம் ஆட்சி புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் எப்படி ஓபிஎஸ் வெளியே துரத்தினீங்கன்றது எங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவை நீங்க எந்த அளவுக்கு விரட்டி அடிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்க யாரா இருக்கு, எப்படி 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 எல்லாம் வேலை செய்வீங்க, என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால உங்களை மெஜாரிட்டியில வின் பண்ண வச்சாதானே அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக என்ன பண்றாங்க, காய்களை நகர்த்துறாங்க. குறிப்பா அவங்க இன்னொரு விஷயம் ஒருபடி மேல போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதியில தோக்கடிக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறங்கிட்டாங்க, ஸ்கெட்ச் போட்டாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி எதுக்குப்பா நம்ம கொங்கு மண்டலத்தில் நிக்கணும், வேற எதனா ஒரு மாவட்டத்தில் நின்னுறலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி காய்களை நகர்த்திட்டு வரதா தகவல் வருது. ஏன்னா இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது இப்போ எல்லா விஷயமும் கைகூடி வரும் பொழுது அன்வர் ராஜா அப்படி பேசின விஷயம் ரொம்ப பரபரப்பா பார்க்கப்படுது. ஏன்னா இதுதான் உண்மையான விஷயமே கூட. பாஜக அதிமுகல ஒரு இலை மேல நீர் விழுந்த மாதிரி தான், ஒட்டும் ஒட்டாம அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, பலமா இருக்குன்னு பேசுறாங்க. ஆனா இங்க இவங்களுடைய தலைவர்களுடைய பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா எதிரும் புதிரமா தான் இருக்கு, ஒட்டாம தான் இருக்குது, ஒண்ணு சேராம தான் இருக்குது. எப்ப வேணாலும் இந்த கூட்டணி உடையலாம் ஓப்பனா சொல்லிட்டாருங்க அன்வர் ராஜா. இது தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம், நாங்க தேர்தல் முடிஞ்சோன்னு இந்த ஒப்பந்தத்தை தொடர்றதா இல்ல இந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறதா அப்படின்றத நாங்க தான் யோசிக்கணும், பாஜக யோசிக்க முடியாது. நாளைக்கே நாங்க மெஜாரிட்டியில வின் பண்ணா பாஜக எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா மெஜாரிட்டியில வின் பண்ண விடக்கூடாது அப்படின்றது தான் பாஜகவுடைய எண்ணமா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அரசல் புரசலா தான் போயிட்டு இருக்கு. இதை பத்தி அண்ணாமலைகளை கேள்வி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இது வந்து யாருக்கே நான் ஒர்க் பண்ணல, இவர் பேச்சுக்களை நான் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பம்புறாரு.
சோ அப்படி பம்பும்பொழுது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கப்பா, கூட்டணி ஆட்சிக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களே விரும்ப மாட்டாங்க கூட்டணி ஆட்சி. ஏன்னா பார்த்ததே இல்ல கூட்டணி ஆட்சி, எப்படி விரும்புவாங்க? ஏன்னா இவங்க இருக்கும்போது ஒண்ணு சொல்லுவாங்க, அடுத்த கூட்டணி ஆட்சி அவங்க ஆட்சி வந்து சொல்லுவாங்க. மக்கள் தான் குழம்பி போவாங்களே கண்டி, இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் தெளிவா தான் இருப்பாங்க. அடிப்படை போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான். ஏன்னா அதிமுக அவங்க 2.5 வருஷம் 2 வருஷம் பிரிச்சுக்கிறாங்கன்னு நினைச்சீங்களா? இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு. இப்ப இவங்க 2.5 வருஷம், இவங்க 2.5 வருஷம் கூட்டணி ஆச்சுன்னா அப்படிதான் வைப்பாங்க. இவங்க 2.5 வருஷம், இவங்க 2.5 வருஷம் அப்படி வைக்கிறாங்கன்னா, அதிமுக ஆளும்போது அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவாங்க. மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த 2.5 வருஷம் வரும்போது பாஜக வரல, அது பயங்கரமா என்ன பண்ணும், அதோட சித்து வேலையெல்லாம் காட்டும். சோ இப்படி இருக்கும்போது அடிப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான். சோ இதனாலதான் ஒரே ஆளா ஆட்சி புரியணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு வரலாறா இருக்கு. இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னா அமைச்சரவையில இடம் கொடுப்பாங்க. ஆனா முதலமைச்சர் பதவி வகிக்கிறது யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் வகிப்பாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தாலும் ஆட்சி புரியுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் ஆட்சி. சோ இங்க இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, கால்குலேட் பண்ணிருக்காங்க அதிமுக. அதனாலதான் அன்வர் ராஜா என்ன பண்றாரு, இல்ல பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது, அவங்களுடைய கனவை நாங்க தவிடுபடி ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இது மாத்திரம் இல்லாம வேலுமணியும் செங்கோட்டையும் வைத்து இங்க பாஜக அதிமுகவை பிளவுபடுத்தணும், எப்படியான ஆட்சி பிடிச்சிடணும். எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சம்மதம் தெரிவிக்கலன்னா அடுத்தபடி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேலுமணியும் செங்கோட்டையை வச்சுதான் இங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா அதையும் அதிமுக வந்து தவிடுபடி ஆக்கும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. இது அன்வர் ராஜாவுடைய கருத்து தானா அப்படின்னு நம்ம பேசணும்னா இல்ல. ஏன்னா இத்தனை வருஷம் விட்டுட்டாரு அன்வர் ராஜா, இப்ப எதுக்கு திடீர்னு வந்து பொங்கி எழுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி இபிஎஸ் இருக்கிறார். இபிஎஸ் ஓட கருத்தை தான் இபிஎஸ் டைரக்டா சொன்ன பிரச்சனை வந்துடும், எங்க முதலுக்கே மோசடியா போயிரும் அப்படின்னு நினைச்சுதான் அன்வர் ராஜா போன்றவர் வந்து என்ன பண்றாங்க, தூண்டி விட்டு இது மாதிரி பேச வைக்கிறாங்க. இது அன்வர் ராஜா கருத்து இல்ல. எடப்பாடி பழனிசாமி கருத்தை தான் அன்வர் ராஜா வந்து பகிரங்கமா ஊடகங்களுக்கு சொன்னாரு அப்படின்ற ஒரு தகவலும் பரபரப்பா என்ன பண்றது வெளியாயிட்டு இருக்கு. ஏன்னா அன்வர் ராஜா வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பாஜக அதிமுக கூட்டணி வச்சாங்கல்ல, எத்தனை நாள் பேசினாங்க, ஏன் அப்பெல்லாம் வந்து பேச்சு வந்து கொடுக்கல? அப்பெல்லாம் அமைதியா தானே இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி சட்டம் போட்டிருக்காருல, இந்த கூட்டணி பத்தி யாரும் விமர்சிக்க கூடாது, அமித்ஷாவை சொல்லிட்டு போயிட்டாரு, இதை பத்தி யாரும் பேசக்கூடாது. இப்ப எதுக்கு அன்வர் ராஜா பேசுறாரு? அப்ப ஒரு டவுட் நம்மளுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியோட பழனிசாமியோட திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா பேசிட்டா நாளை பின் அவருக்கு எதனா பாதகம் வந்துடும், கூட்டணிக்கு எதனா பாதகம் வந்துடும் அப்படின்னா ஈஸியா கை கட்டு போயிடலாம்ல. சார் அவர் நிர்வாகி பேசினாரு, நானே சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கை கட்டு போயிடலாம்ல. அதனால எடப்பாடி பழனிசாமி அன்வர் ராஜா வச்சு பேச விட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயின்னு இருக்கு. இதன் மத்தியில அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். பாஜகவை கால ஊன்ற வச்சுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல அதுக்கப்புறம் தமிழ்நாடாவே இருக்காது, அதிமுக இருக்கவே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. அவருக்கு தெரியுது, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு வேதனை தான் நமக்கு இருக்கு. இதுல வேற அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. இதுல வேற பாஜக வர கூட்டணியில சேர்த்துக்கிறார். நீங்களும் வாங்க சார் கூட, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போவோம், சிவனும் சத்தியம் சேர்ந்தா மாசு தான் அப்படின்ற ரேஞ்சில பாஜகவும் வரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதிமுகவுடைய கொள்கை தலைவர்களான அண்ணாவையும் பெரியாரையும் இழிவா பேசின பாஜக எப்படி சார் உங்களை கூட சேர்த்துக்கின்னு நீங்க ஊரை சுத்த முடியுது, சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இதுதாங்க எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. முருகன் மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி ஒரு வீடியோ போட்டாங்க. எங்க நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றீங்களா, இதுல எதனா ஒரு வீடியோல வந்து நீங்க வந்து அவங்க கொள்கை தலைவர்களை வந்து நீங்க இழிவுபடுத்தி பேசுங்க பார்ப்போம். அடுத்த ரியாக்ஷன் என்ன வருதுன்னு பாருங்க சார். இதை வந்து அதிமுக புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. ஆனா இழிவுபடுத்தினவர்களை கூட சேர்த்துக்கிட்டு கூட்டு சேர்த்துக்கிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சொல்லுது. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட மனநிலைமை. தன் நல்லா இருக்கணும், தன்னுடைய பதவி காப்பாற்றப்படணும், சுயநலத்துக்காக பாஜக கூட சேர்ந்துக்கின்னு அதிமுகவை அடகு வைக்கிறதும் அதிமுகவுடைய கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்துறதும் இது வந்து பாஜக செஞ்சான்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்சான, பாஜக செய்யறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டு போறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்றது தான் எல்லாருடைய வேதனையுமா இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா உண்மையிலேயே அதிமுக தொண்டர்களா சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுக்க போறாங்களா, இல்ல எல்லாரையும் காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து இன்னும் என்னென்ன கொடுத்து கொண்டு வந்து ஆட்களை சேர்க்க போறாங்க, எல்லாமே வெளியே வரல. எதுவுமே ஊடகங்களுக்கு முன்னாடி எதுவுமே வந்து பண்ண முடியாது, மறைக்கவே முடியாது, எல்லா விஷயமும் வரும். எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். அன்வர் ராஜாவுடைய கருத்து ரொம்பவே அரசல் புரசலா போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பாஜக ரொம்ப எரிச்சல உண்டாயிருக்கு. ஏன் நீங்க இப்படி பேசலாம், கூட்டணிக்குள்ள இருந்து இப்படி பேசலாமா, பாஜக தமிழ்நாட்டுல காலூன்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்லலாம், அவங்களுடைய கனவுகள் எல்லாம் அதிமுக வந்து தெரிக்க விடும் அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.